சிவாய நம என சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்ற ஔவையாருடைய அமுத மொழியோடு இந்த மகா சிவராத்திரி நேரலை நிகழ்வினை உலகமெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கு தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் தந்தி தொலைக்காட்சியானது இந்த மகா சிவராத்திரி நிகழ்வை நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மகா சிவராத்திரி நிகழ்வினை உங்களுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இரவு ஒரு மிகச்சிறந்த ஒரு இரவு. இது ஒரு நீண்ட இரவு, மற்ற இரவுகளை விட முற்றிலும் வேறுபட்டது. எத்தனையோ திருவிழாக்கள் நம்முடைய நாட்டிலே நம்முடைய சமயத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பானது என்று சொன்னால் அது இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியை உலகம் முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சைவ சமய பெருமக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் உருவாக இருக்கிறான், அருவாக இருக்கிறார், அரு உருவாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிவபெருமான் சிவரூபத்திலே நம்மையெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். நடராஜ ரூபத்திலே நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். லிங்க வடிவத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த மகா சிவராத்திரியிலே இந்த நேரம் லிங்கோத்சவராக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய நேரம். இவர் அருட்பெரும் ஜோதியாக, அடிமுடி காணாத அருட்பெரும் ஜோதியாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் உருவமாக, அருவமாக, அரு உருவமாக மாத்திரமல்லாமல் ஒரு நீண்ட இரவாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த இரவு. இந்த இரவு என்பது சிவபெருமானாக இருக்கின்றது. ஆகவே இந்த இரவிலே கண்முழித்து இருப்பவர்கள், சிவபெருமானை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக, ஒரு கணப்பொழுதிலே சிவபெருமான் நம்முள் புகுந்து செல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. அது இந்த கணப்பொழுதாக கூட இருக்கலாம். எனவே இந்த இரவு நாம் விழித்திருப்பது என்பது ஒரு 1000 அஸ்வமேத யாகம் செய்வதற்கு ஈடானது, சமமானது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களிலே திருவிழா என்பது ஒரு சொல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழிலே திருவிழா என்பது 2 சொற்களின் சேர்க்கையாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.